வெல்கம் டு கல்பயுவி கிரியேட்டிவ். போன வீடியோவில் சிம்பிளான நெக் டிசைன் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த நெக் டிசைனோட ஸ்லீவ் பார்ட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட பார்டர் லைனில் நெக் லைனுக்கு என்ன பார்டர் டிசைன் கொடுத்துருந்தோமோ அதே பார்டரை தான் இங்கேயும் கன்டினியூ பண்ணியிருக்கோம். 2 லைன் ஜரி அடிச்சிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்து ஒரு லைனுக்கு கோல்டன் பீடும் பேர்ல் பீடும் மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அகைன் 3rd லைனுக்கு ஒரு லைன் சுகர் பீடு வச்சு லாஸ்ட்டாக ஒரு லைனுக்கு ஜரி அடித்து பார்டர் லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவோட டிசைனிங் பார்ட்டை பார்க்கலாம். டிசைனிங் பார்ட்டில் ஹரிசாண்டலாக லைன் போட்டு ஸ்டோன்ஸ் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு ஹரிசாண்டல் லைனுக்கும் இடைப்பட்ட கேப் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்கேல் அளவு கேப் இருக்க மாதிரி ஒவ்வொரு லைனும் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டோனுக்கு இடைப்பட்ட கேப் 1.5 இன்ச் கேப் விட்டு எல்லா ஸ்டோனுமே ஒட்டி வச்சுருக்கேன். ஸ்டோன்ஸ் சென்டர் லைனில் 3 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். எகெயின் ஒரு லைன் கேப் விட்டுட்டு மறுக்கா 2 ஸ்டோனு, மறுபடியும் ஒரு லைன் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்டோனு, லாஸ்ட் லைனில் ஒரே ஒரு ஸ்டோன் வர மாதிரி நான் ஸ்டோன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றியும் என்ன டிசைன் பண்ண போகிறோன்னா, நெக் லைனில் இந்த ஸ்டோனை சுற்றி என்ன டிசைன் பண்ணியிருந்தோமோ அதே டிசைனை தான் இங்கேயும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் முழுக்கவே அதே டிசைன் தான் ஃபாலோ ஆகும். இந்த இடைப்பட்ட கேப்பில் சுகர் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் லைனுக்கு இடையில இருக்க இந்த லைனுக்கு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோன்றத இந்த ப்ளவுஸ் முழுக்க நான் டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடித்தாச்சு. நெக் லைனில் அந்த ஸ்டோனை சுற்றி என்ன டிசைன் போட்டிருந்தோமோ அதே டிசைனை தான் இங்கே ஸ்லீவ் பார்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம். இந்த இடைப்பட்ட கேப்புக்கு சுகர் பீடு வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த இடைப்பட்ட லைனுக்கும் சுகர் பீடு போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு பேர்ல் பீடு, ஒரு கோல்டன் பீடு, மறுபடியும் ஒரு பேர்ல் பீட் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா லைனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு பிரைடல் ஸ்லீவோட லுக் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டோனை சுற்றி பண்ணியிருக்க இந்த டிசைன் எப்படி பண்ணான்றது தெரிலனா போன வீடியோவோட நெக் பார்ட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். இந்த ஸ்லீவ் பார்ட்டோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.